வணக்கம் அன்பான மீனராசிக்கார நேயர்களுக்கு பராபவ வருடம் ஜூன் மாதம் 1/6/2026 திங்கட்கிழமையிலே பிறந்து இருக்கின்றது. திங்கட்கிழமை என்று சொன்னால் மீன ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி அமர்ந்து இந்த பௌர்ணமி நிறைந்த நன்னாளிலே மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 9ஆம் இடத்தில் அமர்ந்து இந்த மாதங்கள் பிறந்திருக்கின்றது. அதுவும் 6 சூரியனும் ருணாதிபதி என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் அமர்ந்து ஒன்றுக்கொன்று 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடங்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே 5ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு. குழந்தை வாக்கியங்களிலே இதனால் வரையில் தடை தாமதங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் உயர் படிப்புகளுக்காகவும் வேலைகளுக்காகவும் செல்லக்கூடிய மீனராசிக்கார நேயர்களுக்கு சுபலமங்கலமான ராசியை பார்க்க இருக்கின்றார். ராசி அதிபதி சுய நட்சத்திரத்திலே எவருடைய தயவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகளிலே இந்த மாதங்கள் பேரு புகழ் அந்தஸ்துகள் படிப்புகளால் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் வேலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே இனி வருகின்ற நாட்களிலே கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. மீன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன் என்பது பராபவ வருடம் 1/6/2026 திங்கட்கிழமையில் வைகாசி 18ஆம் தேதி அன்று ஒளி நிறைந்த நன்னாளிலே பௌர்ணமி நாளிலே சூரியனும் சந்திரனுக்கும் ஒன்றுக்கொன்று நேராக சமசத்தமமாக சூரியன் ரிஷப ராசியிலும் சந்திரன் விருச்சிக ராசியிலும் ஒன்றுக்கொண்டு நேரே தொடர்பு பெற்று ஒளி நிறைந்த அற்புதமான மாதத்தில் 2 பௌர்ணமிகளிலே 2வது பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய நாட்களிலே மிக அற்புதமாக உங்களுக்கு எதிர்பார்க்கின்ற இந்த பௌர்ணமி என்பது இந்த ஜூன் மாதம் என்பது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் கடன் நோய் வம்பு வழக்கு எதிரிகளை வீழ்த்தக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது என்றால் மறைமுக எதிரிகள் இல்லாத ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு எதிரி இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றத்தை 3ஆம் இடத்தில் 6 அமைய பெற்று இந்த சந்திரனுடைய தொடர்பு என்பது ஒன்று கொண்டு ஒளி நிறைந்து நன்னாளிலே மீனராசிக்கார நேயர்களுக்கு 9 2ஆம் இடத்தில் குடும்பாதிபதி அமர்ந்து குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய நல்லதொரு மாற்றங்கள் 7 இந்த 8ஆம் இடத்ததிபதி நட்சத்திரத்திலேயே போய்கின்ற அமைப்பு இருந்தாலும் சூரிய பகவானும் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே இருக்க போகின்ற அமைப்பு. முயற்சிக்கின்ற சிறுதூர பயணங்கள் வெளிநாடு வெளியூர்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற அமைப்பு என்பது மீனராசிக்கு இருக்கின்றது. அந்த வகையில் மீனராசிக்கு சொல்ல தேவையில்லை. 4ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி போதுதான் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றது. புதன் சுக்கிரன் நண்பர்கள் ஒருங்கே இணைந்து சுகசானத்திலே கேந்திர சாணத்திலே 8ஆம் இடத்ததிபதி முயற்சி சனாதிபதி இருக்கின்ற பொழுது முயற்சிக்கின்ற காரியங்கள் வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் கணவன் மனைவி சார்ந்து எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்க வேண்டும் என்ற அற்புதத்திலேயே உங்களுக்கு 6 3ஆம் இடத்திலே மறைந்தும் 8 4ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இரவு நேரங்களிலே வாகனங்களில் செல்லக்கூடிய அன்பர்கள் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்லக்கூடிய அமைப்புகள் அங்கே கிடைக்கப்பெறுகின்றது. காரணம் 8ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு சிறு தடை தாமதங்கள் வாகனங்களிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சில நேரங்களில் வாகனங்களில் எண்ணெய் இல்லாத ஆயில் இல்லாத ஏதாவது ஒரு சிறு தடை தாமதங்கள் இந்த மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரவு நேரங்களிலே பயணம் செய்யக்கூடியவர்கள் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது இந்த மாதங்களிலே. அதுவும் இந்த மாதங்கள் முற்பகுதியில் மட்டும் பிற்பகுதிக்கு பிறகு 5ஆம் இடங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. அங்கே சுக்கிர பகவான் அங்கே சேருகின்றார். இங்கே குழந்தை பாக்கியங்களிலே தடை தாமதம் பூர்வீகம் சார்ந்த தடை தாமதம் ஏமாற்றம் அம்பு வழக்குகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து எதிர்பார்த்த குலதெய்வங்களின் அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மாதத்தில் 11ஆம் தேதி என்று அவர் உங்களுடைய குரு பகவானை சந்திக்க போகின்றார். குருவின் அனுக்கிரகம் கிடைக்கப்பெறுகின்றது. குருவும் சுக்கிரனும் தொடர்பு 5ஆம் இடத்தில் கிடைக்கப் போகின்ற ஒரு ஜூன் மாத ராசி பலன் என்பது இருக்கின்றது. 5ஆம் இடத்திலே 6ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்திலிருந்தும் அவர் சுகஸ்தானத்துக்கு மாறப்போகின்றார். ஆக வேலைகளிலே நல்லதொரு மாற்றம். 10ஆம் இடத்தை 10 என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திலே மறைகின்ற பொழுது தொழில்களிலே ஒரு சிறு தடை தாமதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். ஆனாலும் அந்த 10 உங்களுக்கு சுய நட்சத்திரத்திலே இருந்து அவர் ராசியை பார்க்க இருக்கின்ற காரணத்தினால எதையும் சமாளிக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தும். காரணம் 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்துக்கு 8லே மறைந்தாலும் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் லக்னத்துக்கும் ராசி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கும் குரு பகவான் திரிகோணத்திலே பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார். இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் உயர் படிப்புகளுக்கு செல்லக்கூடியவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் கடல் கடந்து செல்லக்கூடிய பலகால் ராசி நீர் ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறுகின்றது என்பாலும் ராசி அதிபதி உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. இந்த ராசி என்பது 12 ராசிகளிலே சரராசிகளிலே உயர்தர ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. இந்த ராசியிலே குரு பகவான் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சிந்தனை அனைத்தும் தெய்வீகம் சார்ந்தும் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் குழந்தைகளை போல ஒரு காரியங்கள் செய்தாலும் கண்டிப்பாக குரு பகவானுடைய அனுகிரகத்தால் நீ வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது உங்களுடைய தெய்வங்களின் அருட்கடாட்சம். நீ வருகின்ற நாட்களிலே குலதெய்வங்கள் தெரியாதவர்களுக்கு கூட ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே குலதெய்வங்களிலே
இருக்கின்றார். உங்கள் தெய்வங்களோடு நீங்களும் கலந்து இருக்கின்றீர்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டிய அமைப்புகளிலே ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே குடிக்கொண்டிருக்கக்கூடிய உச்சம் பெறக்கூடிய 12 வருடத்திற்கு ஒரு முறை இந்த மீன ராசி அதிபதியும் 10ஆம் இடத்த அதிபதி குரு என்று சொல்லக்கூடியவரும் 5ஆம் இடம் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய இந்த திரிகோணம் என்று சொல்லக்கூடிய கேந்திர சாணத்தை விட திரிகோணங்கள் உயர்ந்த சாணங்கள் என்று சொல்லக்கூடிய சாணங்களிலே அமர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. ஆக 11ஆம் இடம் ஆசை அபிலாசை மூத்த சாரனை குறிக்கக்கூடிய 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் இந்த தொழில்களிலே எதிர்பார்த்த வெற்றிகளையும் கொடுக்கின்றது. தொழில்களிலே லாப நோக்கிலே எதிர்பார்க்கின்ற அற்புதம் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜூன் மாதங்களிலே ராசி பலன்களிலே உங்களுக்கு தனவாக்கு குடும்ப சாணத்திலே பாக்கியாதிபதி அமர்கின்ற பொழுது குடும்பம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு, பொருளாதாரத்திலே அந்தஸ்து மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு அமைப்புகள், முயற்சிக்கின்ற காரியத்தில் 6ஆம் இடத்ததிபதி மறைந்து 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இந்த 5 குடையவரும் 6ஆம் இடத்தின் தொடர்பு பெற்று உங்களுக்கு 9ஆம் இடத்திலே பெரிய மனிதர்கள் தொடர்பு என்றால் உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே ஒரு சிலருக்கு வேலைகள் கிடைக்கப் பெறுகின்ற ஊதிய உயர்வுகள் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. காரணம் 5ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடம் 3ஆம் இடம் இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஊதிய உயர்வுகளுக்காகவும் வேலைகளுக்காகவும் தொடர்பு கொள்ளக்கூடிய நேர்களுக்கு இந்த மாத காலகட்டங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற வீடு வாசல் சொத்து உங்கள் அமையாதவர்கள் கணவன் மனைவிகளால் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவானே கலத்தர காரகன் என்று சொல்லக்கூடியவர் 4-7 கூடியவருடன் தொடர்பு பெற்று சுககாரணத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். கணவன் மனைவிகள் தொழில் வேலைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பென்சி சம்பந்தப்பட்ட துறைகளிலே பிசினஸ் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களாக இருந்தாலும் கூட்டாளி நண்பர்களை எதிர்பார்த்த வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது என்றாலும் கூட ஒரு சிறு கீறல் கிள்ளல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்து போகக்கூடிய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 7ஆம் இடத்துடன் தொடர்பு இருக்கின்றார். காரணம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் சார்ந்தும் தாய்மார்கள் சார்ந்தும் ஒரு சில தேவையில்லாத ஒரு சின்ன பிரச்சனைகள் கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது என்றால் சற்று அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதங்களில் கிடைக்கின்றது. அதே சமயத்தில் 4ஆம் இடத்தில் 8 கூட தொடர்பு இருக்கின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்கள் சார்ந்த பிரச்சனைகளில் அடைத்தும் சுகபோகமான நல்லதொரு மாற்றத்தை மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. உயர் படிப்புகளுக்கு செல்லக்கூடியவர்கள் படிக்கலாம். தெய்வங்களின் அருள்கடாட்சம் கிடைக்கப் போகக்கூடிய ஒரு அற்புதமான உயர்வு. 6ஆம் இடத்திலே பாவகிரகம் இருக்கிற பொழுது எதிரி இல்லாத ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்திலே சுபகிரகங்கள் இருக்கின்றது என்பது இரவு நேரங்களில் பயணம் செய்யக்கூடியவர்கள் சற்று கவனமாக நிதானமாக செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு. ராகு பகவான் சுய நட்சத்திரத்திலே 12ஆம் இடத்திலே இருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. ஆக குரு பகவான் ராசி அதிபதி உச்சம் பெற்று அவர் சுய நட்சத்திரத்திலே பவனி வந்து அவருடைய பார்வையில் லாபசானத்தை பார்க்கின்ற மட்டும் ராசியை பார்க்க இருக்கின்ற 12 ராசிகளிலே ராசி அதிபதி சுயமாக தன்னுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு பரிபூர்ணமாக நல்லதொரு மாற்றத்தை மீன ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்க போகின்ற மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களே. நன்றி வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்களில் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது நேர்களே. நன்றி வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.